ஆக்சுவலி வந்து இப்போது எல்லோரும் நிறைய பெரிய மூவிஸ் போவாங்க. பட் இது வந்து நல்லா இருக்காங்க. எப்படின்னா கான்செப்ட் வைஸ் வித்தியாசமாக இருந்தது. ஆரம்பத்தில் நான் நினச்சோம் அது வந்து கோஸ் மூவி சம்திங் அந்த மாதிரி பேய் படம்னு. பட் அது இல்லை, அது இல்லாமல் வித்தியாசமாக ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்குங்க. பிகாஸ் அந்த மாதிரி கான்செப்ட் நான் இதுவரை மூவிஸில் பார்த்ததில்லை. பிளாக் மேஜிக்னு சொல்ல முடியாது, சம்திங் டிஃப்ரெண்ட் நல்லா இருந்தது. அண்ட் வாட்சபிள் ஃபேமிலி மூவியாக ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்கள ரொம்ப பப்ளியாக இருந்தனால எனக்கு வந்து அப்படி நான் ஹீரோயின் எல்லாம் பார்த்ததில்ல, ரொம்ப ஹீரோ தான் பார்க்கும். இதில் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு அதான் வித்தியாசமாக இருந்தது. அதாவது பேய் மூவி மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் அதில் வேறு மாதிரி கான்செப்ட். அது எப்படின்னு எப்படி ஈகராக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறாங்க பார்க்க. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்மளை எப்படி பிடிச்சி நிறுத்தும்ல, அந்த மாதிரி. சூப்பர் 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 சூப்பர். இல்லை, இது வந்து இந்த காலத்துக்கு இப்படி ஒரு லவ்வா, இது ஒரு ஸ்டோரியா ஆன்னு சிந்திக்க வைக்கிற ஒரு கதை. டைரக்டரை மிஸ் பண்ணிட்டேன், ஹீரோ சாரை பார்த்தேன். என்னால் முடிஞ்ச ஆத்மார்த்தமான ஒரு அந்த இறைவனை நினச்சி நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சான்ஸே இல்லை. சூப்பர் 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 சூப்பர். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? கருத்து தெடிஸ் லவ். லவ் தான், ஃபார்முலா லவ் தான். இப்படி ஒரு லவ் இந்த காலத்தில் இருக்குமா? இதுதான் ஒரு சக்ஸஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். பட் கிளைமேக்ஸ் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு. புது டைரக்ஷனாக இருந்துச்சு. ஹீரோ அது வந்து நல்லா இருந்துச்சு, ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க, பையனும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமான கதை நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருந்தது, சூப்பராக இருந்தது. த்ரில்லிங்காகவும் இருக்குது. கதையும் கதை கொஞ்சம் புதுசுன்றதுனால நமக்கு அது புரிய கொஞ்சம் டைம் ஆகும். செகண்ட் ஹாஃபில் தான் அது இன்டர்வல் பிளாக்லேருந்து புரிய ஓகே இந்த மாதிரி ஒரு கதைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஆரம்பத்துலேருந்தே அதுக்கான ஒரு க்ளூவெல்லாம் கொடுத்துட்டே வராங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு 2 கேரக்டர் அதிகமாக இல்லைனாலும் இருந்தவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்த்து ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? இளமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் அது நடக்காது இல்லையா? ஒரு என்ன சொல்கிறது, சின்ன வயசில் நம்ம குழந்தையில் ஒரு மாதிரி இருப்போம், வயசாகி இதுவாகும், அது மாதிரிலாம் அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அது ஆசைப்பட்டால் யாருக்கு என்ன விளைவு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் நல்லா இருந்துச்சு. சூப்பராக வித்தியாசமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது? ஸ்டோரி பயங்கரமான வித்தியாசம் சார். நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர். புது படம்னு நல்ல புது டைரக்டர்னு நல்லா எடுத்திருக்காரு. சூப்பராக த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா கிட்ஸ்லாம் பார்க்கலாம். நல்லா இடைவேளைக்கு அப்புறம் தான் நல்லா த்ரில்லிங் பயங்கரமாக இருந்தது. நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர். என்னங்க சார்? ஃபேமிலி எல்லோரும் பார்க்கலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சொல்ல வர கருத்து சூப்பராக இருக்குது சார். நல்ல ஒரு அதாவது மாறுறது, அந்த இடைவேளைக்கு அப்புறம் மாறுற கேரக்டர்லாம் வந்து ஹீரோவும் மாறுறாரு. அப்படியே இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த ஜென்ரேஷனில் இருந்ததெல்லாம் இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கதை. நல்லா இருந்துச்சு. ஆமாம், புதுசாக இருந்துச்சு. நல்லா எடுத்துருக்காரு. ஆகுது ஒரு வருஷம் ஒரு த்ரில்லராக போகுது. ஒரு மாதிரி புதுசாகுது கதையே. ஆமாம், உண்மையாக இந்த மாதிரி கதை பார்த்ததே இல்லை ப்ரோ. நான் ஒரு பேய் கதை தான், ஆனால் பேயே இல்லைண்ணா அது போல் நல்லா இருக்குது படம். ஆக்டிங்லாம் சூப்பராகுது ப்ரோ. ஹீரோட ஆக்டிங்லாம் செம்மையாகுது ப்ரோ. மியூசிக் சூப்பராகுது ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அதான் இளமையாக எப்பொழுதும் இளமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வரம் வாங்கிட்டு வராரு. ஸோ அந்த வரத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு, அவ்வளோதான். எப்பொழுதும் இளமையாக இருக்கணுங்கிறதுக்காக போராடுறாரு, அவ்வளோதான். லவ் கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்காங்க. ஒரு அது வந்து தேட்டர்லேயே கிளாப்ஸ் பண்ணாங்க. அந்த இடம், அந்த லவ்வை சொன்ன இடத்துல தேட்டர்லேயே பயங்கர கிளாப்ஸ். அது
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. மெசேஜ்லாம் இருக்கு. மெசேஜ் இருக்குது. அது ஓப்பனிங்கும் பிகினிங்கும் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இன்ட்ரோல் பேங்க் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு கதையை சொல்கிறாங்க. அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஓகே.